ஷாப்ஸி ஆப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஷாப்ஸி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஆர்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வந்துருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட் வந்து கேன்சல் பண்ணணுமோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெல்ப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே கீழே வந்து கேன்சல் ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு திருப்பி கேன்சல் ஆர்டர் வந்து கேட்கும். கேன்சல் ஆர்டர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதற்காக நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ரீசன் கேட்டிருப்பாங்க. அந்த ரீசனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்மிட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி வந்துடும். இதில் செக் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகிருக்கும். நீங்கள் பேக் வந்து பார்த்தாலும் அங்கே வந்து கேன்சல்டு அப்படின்றது வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து பே பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இப்போ கேன்சல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூ பிஸ்னஸ் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தடுக்கே பார்த்தீங்கன்னா வந்து திருப்பியும் கிரெடிட் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிபே மூலியமாக வந்து பே பண்ணி அதில் வந்து ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னா திருப்பியும் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். உங்களோட ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தடுக்கு ஃபியூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரீஃபண்ட் ஆகிடும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது எப்படி வந்து ஷாப்ஸி ஆப்பில் நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.